Hey guys, welcome back to the channel. மணி வந்து 10:30 ஆகுது. இப்போ தான் வந்து கொடைக்கானல்லேருந்து கிளம்புறோம் சென்னைக்கு. See you. பெங்களூர் வந்தால் கால் பண்ணுறேன். பாய் பாய் சார், பார்ப்போம். பாய், பார்ப்போம். பிரச்சனை பாய். நாங்கள் சென்னை போனோம். பாய் சார், தேங்க்ஸ் சார். பார்ப்போம், நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். கில்பர்ட் சார், பார்ப்போம். See you. இந்த நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். ஜி அப்துல், பார்ப்போம். பாய் சார், பாய். நீங்கள் எங்களோட தானே வரீங்க? நம்ம கேங் தானே? பார்ப்போம். பிரதர் பாய், பார்ப்போம். See you. அங்கே தான் வரீங்களா? ஓகே. சரி, பார்ப்போம். பாய் பாம். சொல்லமா? பாய் சார். சார் இது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி மாதிரி பழகிட்டோம். மோகன், பார்ப்போம். ஓகே. சூப்பராக இருந்துங்க. நல்ல ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி தான் இருந்தது இந்த குரூப் ரைடு. எல்லாரும் அவங்கவுங்க இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் 8:30க்கு கிளம்ப வேண்டியது. ஆனால் வந்து இப்போது 10:30 ஆகிடுச்சிங்க. ஜோதி சாரோட மோதிரம் வந்து தொலைஞ்சிருச்சு. அது இவ்வளோ நேரம் தேடினோன்னா வந்து கிடைக்கல. அதை சொல்லிட்டு வந்திருக்கோம், யாருக்காவது கிடச்சிதுன்னா வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சென்னை குரூப் மட்டும் அப்படியே வந்து கிளம்பிட்டோம். இந்த ஸ்டீப்பில் தாங்க முந்தா நேற்று வந்து கஷ்டப்பட்டு ஏறி பாதியில் நின்று அப்புறம் தள்ளணும். நேற்று ஈஸியாக ஏறிடுச்சு. நேற்று தெரிஞ்சிருச்சு எப்படி ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் இயரில் ஏறினா ஏறிடுது அழகா. இப்போ புகைலாம் மூஞ்சில் படக்கூடாது, மூக்கில் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து மாஸ்க் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பிட்டோம். சில்வர் கேஸ்கெட் போகிற வழி நேராக வந்து லேக்கு, லெஃப்ட் வந்து சில்வர் கேஸ்கெட் போட்டிருந்தது. அப்படியே அந்த வழியில் வந்து திரும்பி போயிட்டுருக்கோம் நம்ம. மேலே ஒன்று போகுது, கீழே ஒன்று போகுது. ஓகே. இந்த ஜோதி சார் வந்து மேப் போட்டிருக்காரு. ஸோ அவ்வளோ தான் நம்ம ஃபாலோ பண்ணி போய் ஆகணும். மேப்பும் ஆக்சுவலாக வந்து சைன் போர்டும் வந்து போட்டிருக்காங்க. சைன் போர்டும் வந்து நல்லா தான் போட்டிருக்காங்க கொடைக்கானலில். இந்த ரோடே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. மற்ற கொடைக்கானல் மெயின் ரோட்ஸ் எல்லாம் பார்க்க கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது இந்த ரோடு. ஆக்சுவலாக இன்னைக்கு காலைல எல்லா வண்டியும் ஓட்டி பார்த்துட்டாங்க. எல்லார் வண்டியும், ஒருத்தர் வண்டி விடாமல் எல்லார் வண்டியும் ஓட்டி பார்த்தாச்சு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வண்டி வச்சுக்கிட்டு மற்ற வண்டி ஓட்டி பார்க்கும்போது தான் அது தெரியுது. ஒரு விஷயம் நம்ம வண்டியில் நல்லாயிருக்கும், ஒரு விஷயம் அவங்க வண்டியில் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ரெண்டுமே அப்படி பார்த்து கம்பேர் பண்ணும்போது தெரியுது எப்படி நம்ம வண்டி வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து தோணுது. ஆனால் இந்த வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. என்னை வந்து எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்கல. ஒரே இடத்துல மட்டும் நான் தள்ளின மாதிரி இருந்தது. ஆனாலுமே வந்து வண்டி என்ஜின் ஆஃப் ஆகலை. நான் அப்படியே வந்து கீழே இறங்கி தள்ளி ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டேன். ஸோ அந்த அளவுக்கு தான் இருந்தது. சரியான பர்ஃபார்மன்ஸு. ஹில்ஸ் டீசல் புல்லட் போகுமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக போகும். அது இப்போவே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில். நம்ம ரிட்டர்ன் தான் போகிறோம். கூகுள் நல்லா சொதப்பி விடுது. இந்த ரோட்லலாம் பைக்கு ஓட்ட முடியுமா? அதுவும் இந்த பைக்கை வச்சுக்கிட்டு. பிரேக் ஃபெயிலியர்னா முடிஞ்சு போச்சு சொல்லி. எங்கே கூட்டிகிட்டு வருது பாருங்களேன். ஜி செம ரிஸ்க்கு ஜி. இது ரொம்ப மோசமாக இருக்குது. பயங்கர ஸ்டீப்பு கீழே இறங்குறது. அங்கே வந்து அந்த ரோடில் ஜாயின் ஆகுது. ஷார்ட்கட் கூப்பிட்டு வருதான் கூகுள். போங்கடா கூகுளும் இவங்க இதுவும். ஃபைனலாக வந்துட்டோங்க. பயந்துட்டோம், அவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது. அதுவும் இந்த பழைய வண்டி வச்சுக்கிட்டு நம்ம வந்து பிரேக்கெல்லாம் எப்படி போடுறது? ரொம்ப மோசமாக இருந்துச்சு. கடைசியாக வந்தாச்சு நம்ம ரூட்டுக்கு. நேராக வந்தாலே சீக்கிரமாக வந்திருக்கலாம் போல். கூகுள் சில்வர் கேஸ்கெட் ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 11:15 ஆகுது. அழகாக இருக்குது.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருக்குது. இப்போ கீழே தண்ணி போகுது பாருங்களேன். ஃபார்ட்டியில் தான் போயிட்டுருக்கேன். இறக்கமாக இருக்குது. ஆக்சுவலாக அவ்வளோ போகக்கூடாது. கியர் வந்து இப்போதைக்கு 4th கியரு. ரொம்ப இறங்கிச்சுன்னா 3rd கியர் டவுன் பண்ணிக்கிறது. இப்படி தான் வந்து ஓட்டிகிட்ருக்கேன். வண்டி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சவுண்டும் இல்லை. அப்படியே நார்மலாக அப்படி சைலண்ட்டாக போயிட்டுருக்கு. இந்த இடத்துல இருந்து தான் பழனிக்கும் வத்தலக்குண்டுக்கும் பிரிகிற இடம். லெஃப்டில் போனீங்கன்னா பழனி போயிடும். நேராக போனீங்கன்னா வத்தலக்குண்டு. ராமு சார் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி போயிட்டார். ராமு சார் நம்மளோட ஜாயின் பண்ணிட்டாரு. அவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடியே போயிட்டார். நம்ம அந்த கூகுள் சொன்ன ரூட்டில் போனதுனால லேட் ஆகிடுச்சு. அவர் பார்த்தீங்கன்னா போயிட்டு ரிட்டர்னே வராது. நம்ம வந்து அங்கே ஜங்ஷனுக்கு வந்துட்டோம்னு கால் பண்ணதில்லை. அவர் வந்து ரிட்டர்ன் வந்தார். ரிட்டர்ன் வரும்போது அப்படியே இப்போ எங்களை பார்த்து இப்போ வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. அப்படியே போயிட்டுருக்கோம். வா, முன்னாடி பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குங்க. நம்ம மேக்ஸிமம் இங்கேயும் ஸ்டாப் பண்ணாம கீழே போயிடுவோம். ஃபர்ஸ்ட் வெயிலா இருக்குல்ல, ரொம்ப தூரம் ஓட்ட முடியல. 50 கிலோமீட்டர் மேல ஓட்ட முடியல. அதனால இப்படி கை காட்டுங்க. பாய் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. வாட்ஸ் யுவர் நேம் சார்? நரன் சிங் பத்ரியா. மதன் சார். மதன். ஓகே சார். சென்னை சார். நல்லா பேசியிருந்தாரு. அவர்கிட்டையும் ஒரு புல்லட் இருக்கான். டீசல் புல்லட்னோடனே அப்படியே ரொம்ப இதுவாயிட்டார். ஒரு பைக்கருக்கு தான் தெரியுங்க இன்னொரு பைக்கரோட அருமை. நைஸ். இப்போ ஒரு காஃபி ஒன்று குடித்தோம். காஃபி ரொம்ப நேரம் பேசியிருந்தோம் நம்ம எல்லாருக்கிட்டையும். அப்புறம் இந்த கேங் வந்துச்சு. இவங்க வந்து கொடைக்கானல் போகிறாங்க, பஸ்ஸில் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இங்கே இந்த கிளம்புறோம். இந்த இடம் பேர் வந்து ஊத்து. இந்த தண்ணி எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது தெரியுமாங்க. அதனால அந்த தண்ணியை வந்து ஒரு பாட்டிலில் வந்து பிடிச்சிக்கிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த தண்ணி. பாட்டில் வந்து அவர் வண்டியில் கட்டியாச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்களே வந்து அந்த பாட்டில் கேனும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கட்டுறதுக்கு கட்டுக்கம்பியும் கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து பின்னாடி அப்படியே கட்டிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக கீழே தான் இறங்க போகிறோம். எங்கேயும் நிறுத்த போகிறதில்ல. அப்படியே இருந்து கீழே இறங்கிட்டு, ஏன்னா வெயிலும் ரொம்ப நல்லா தெரியுது. பயங்கரமாக சூடாக இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தெரியல. ஓட்டும் போது இருந்த அந்த ஸ்ட்ரெஸ் வந்து தெரியாமல் இருக்குது இந்த ட்ரிப்பில். கடவுளுக்கு நன்றி. இந்த ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணவங்களுக்கு நன்றி. கூட வந்தவங்களுக்கும் நன்றி. மணி 1 மணி ஆகுது. மலையை விட்டு கீழே இறங்கிட்டோங்க ஃபைனலி. ஸோ இங்கேருந்து திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா 51 கிலோமீட்டர் ஆகும். பழனி ஹில்ஸ் கீழே வந்தோன்னா அப்படியே தெரியுது. செம்ம சூடு, பயங்கரமான சூடுங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த மலையும் சரி, இதுக்கு கீழே இருக்க பகுதியும் நல்ல பச்சை பசங்களும் இருக்குது. சுற்றி பாருங்களேன். இங்கே தென்னை மரம் இருக்குது இந்த சைடு. இந்த சைட்லாம் வந்து டிஃப்ரெண்டான மரம்லாம் இருக்குது. வத்தலக்குண்டு 12 கிலோமீட்டர். மதுரை ஏர்போர்ட் 70 கிலோமீட்டர் இருக்குது. நான் ஆக்சுவலாக செயின் லூப் பண்ண மறந்துட்டேன். செயின் லூப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 600 கிலோமீட்டர் ஓடிடுச்சு செயின் லூப் பண்ணி. வீட்டில் பண்ணிட்டு தான் வந்தேன். ஸோ இந்த மாதிரி ரோட்டில் தான் போகணும் ரொம்ப நாள் ஆசை. அதுவும் புல்லட்டில், நம்ம டீசல் புல்லட்டில். இங்கே பாருங்களேன், 2 பக்கம் மரம் வச்சு சூப்பராக இருக்குது. பியூட்டிஃபுல்ங்க அது. மதியானம் சாப்பாடு வந்து இங்கே தான் வந்து சாப்பிட்டோம். டைம் பாருங்கள், 2:40 ஆகுது. இது எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் பக்கத்தில் இருக்குங்க. சரியான வெயில், பயங்கரமான ஹீட்டு. வேறு வழி இல்லை, இதெல்லாம் போய் ஆகணும். ரைடிங் கியரை கழட்டி போடலாமான் இருக்கு, ஆனால் போட முடியாது.
ஸோ இந்த காரில் இருக்க நீ கார்டே வந்து அந்த இடம்லாம் ஃபுல்லாக வேர்த்திருச்சு. அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. திரும்பி டேங்க் ஃபுல் பண்ணோம் மைலேஜ் செக் பண்ணுறதுக்கு. 505.99, அதாவது 6 லிட்டர் போட்டிருக்கோம். எவ்வளோ ஓடி இருக்குன்னா 272 கிலோமீட்டர் ஓடி இருக்கு போன டேங்க் ஃபுல்லேருந்து இந்த டேங்க் ஃபுல்லுக்கு. அப்படி மைலேஜ் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஹில்ஸு 45 புள்ளி சம்திங் தான் மைலேஜ் வந்து கொடுக்குதுங்க. வெறும் 45 புள்ளி சம்திங் தான் மைலேஜ் கொடுக்குது. ஐயோ ஐயோ, நல்லா ஸ்ட்ரெயின் ஆச்சு வண்டி. மேபி அதனால இருக்கலாம். புகையும் நிறைய வந்தது இல்லை. புகை நிறைய வந்ததுன்னா டீசல் அதிகமாக வேஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஜோதி சார் அவரும் பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டு அவர் பின்னாடியே ராமு சார் கிட்ட போய் சொல்கிறதுக்காக போயிட்டாரு. ரோஷன் பிரதரும் போயிட்டாரு. ரோடு சின்னதாக இருக்குன்னு கஷ்டமாக தாங்க இருக்குது. டக்கு 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 டக்குன்னு இப்போ நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டு இந்த பக்கம் உள்ளே வர்றதுக்குள்ள அவன் ஆப்போசிட்டில் வந்துடும். டீசல் புல்லட் நண்பர்கள் போல் ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. டீசல் புல்லட் வாங்கணும்னு அவருக்கு ஆசை போல். ஓரமாக நின்று பேசி நம்பர்லாம் வாங்கிட்டு போகிறாரு. இந்த திண்டுக்கல் வந்து அந்த பைபாஸில் திரும்புகிறோம். இப்போ தான் இங்கேருந்து ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான் நினைக்கிறேன் இது திருச்சி. சார் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நம்ம இந்த மாதிரி ஸ்லோவாக போனோன்னா நம்ம இன்றைக்கி நைட் ரீச் ஆகிறது ரொம்ப கஷ்டம் தான். டைம் வந்து 5 மணி ஆகுது. வனப்பாறை பக்கத்தில் தான் இருக்கோம். இன்னும் திருச்சிக்கு 50 கிலோமீட்டர் காட்டுது. ஆக்சுவலாக என்ன பண்ணோன்னா ஒரு 2 இடத்துல கொஞ்ச நேரம் நிறுத்திட்டோம். ஏன்னா ரொம்ப வெயில் தாங்க முடியல. இப்போ நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு இப்போ கிளம்பியிருக்கோம். அதான் இந்த லேனே பிடிச்சி தான் போயிட்டுருக்கேன். இந்த ஓரமாகவே இந்த இந்த லைனுக்கு இந்த பக்கம் தான் போயிட்டுருக்கேன். எப்போவாக தான் இந்த பக்கம் போகிறேன். யாராவது இந்த பக்கம் ஸ்லோவாக போயிட்டு இருந்தாங்கன்னா இந்த 60 கிலோமீட்டர் அப்படியே பிடிச்சி. ஏன் இந்த நீடில் வந்து ஏன் இந்த மாதிரி ஆடுதுன்னு தெரில. அது வேறு கரெக்ட் பண்ணோம். நம்ம கேமராவில் மெமரி கார்டு வந்து முடிஞ்சிருச்சு. அதனால் அதை மாற்றினேன் இப்போ தான். அதுக்குள்ளே எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க. இப்போ அவங்கள போய் பிடிக்கணும். 80 கிட்ட நெருங்குது. 79ன்னு சொல்லலாம். ஆனால் கையெல்லாம் பயங்கர வைப்ரேஷனாக இருக்குது. வாய்ஸும் வந்து கிளியராக இருக்குமான்னு தெரில எனக்கு. ஏன்னா காற்று உள்ள நல்லா வர மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது எனக்கு. லைட்டாக மேடு ஏறினாலும் அப்படியே இறங்குது ஸ்பீடு. ஆனால் ஓகே, 80 கிட்ட போகுது. இப்போ இறங்குற சர்ஃபேஸ்னால் நல்லா தெரிஞ்சு 80 தாண்டிடும்னு நினைக்கிறேன். யாருமே வந்து இந்த ஸ்பீட்லாம் போகாதீங்க இந்த வண்டியில். தெரிஞ்சு கண்ட்ரோல் இருக்குமான்னு தான் டவுட்டு தான். நார்மலான பிரேக்ஸ் தான் இருக்குது நம்மகிட்ட. ஒரு 5 நிமிஷம் 80லே பிடிச்சி ஓட்டி அவங்கள வந்து பிடிச்சாச்சு. கை பயங்கரமாக வைப்ரேட் ஆகி கையே ஒரு மாதிரி வலிக்குது. அந்த கை முட்டிலாம் இருக்கும்ல அந்த இடம் பயங்கரமாக வலிக்குது. கரெக்டாக 6 மணி ஆகுது. திருச்சி வந்துட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 6 மணி நேரம் காட்டுது கூகுள் மேப்பு. 6 மணி நேரம் அப்படின்னாலுமே நம்ம 12 மணிக்கு தான் போவோம். ஆனால் தொடர்ந்து வண்டி ஓட்ட முடியாது. ரொம்ப கஷ்டம். முதல்ல ஒரு ஃபோன் ஹோல்டரை வாங்கி மாட்டணும். அப்போ தான் நம்ம மேப்பெல்லாம் போட முடியும். போனாலும் முதல் வேலையாக தான் செய்ய போகிறேன். பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல சன்செட். நல்லா இருக்கு. ஆனால் தண்ணியே இல்லை. பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. திருச்சி சமயம் வரைக்கும் நல்லாவே டிராஃபிக்காக இருக்குது. ரோடும் சின்னது, டிராஃபிக்கும் நிறையா இருக்குது. டைம் 7:15. சமயபுரம் தாள் தான் வந்திருக்கோம். செம்ம லேட்டு. ஒரு பிரேக்கும் வந்து கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம்
ஸ்பெண்ட் பண்ணுறோம். நைட் ஆயிடுச்சு. நல்லா இருக்குது. புது ஹோட்டல் இது, ஹண்ட்ரட்ஸ்ன்னு சொல்லிட்டு 100 இயர்ஸ்னு. நல்லா இருக்குது புது ஹோட்டல். ஆளுக்கு 2 பஜ்ஜி ஒரு டீ வந்து குடித்தோம். நல்லாவே இருக்குது. இன்றைக்கி தான் ஓப்பனே பண்ணியிருக்காங்களாம் அந்த ஹோட்டலில். ஒரு இதுலேயும் அந்த ரைடிங் கியர்லாம் மாற்றி போகிறதுக்கு வந்து செம்ம கடுப்பாக இருக்குதுங்க. ஒருத்தர் சைக்கிளில் போனார், ஒன்றுமே தெரில. ஒரு மாடு வந்து லைட்டாக ஏதோ ஒரு ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கனால ஓரளவுக்கு தெரிஞ்சுது. ஓரமாக போகிறது ரிஸ்க் தான் போடு. நான் வந்து ஓரமாக இந்த சைடில் போயிட்டே இருக்கலாம்னு பார்த்துருந்தேன். ஆக்சுவலாக கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து ரிட்டர்ன் வரும்போது இந்த மாதிரி ஓரமாகவே தான் போயிட்டு இருந்தேன். ஆக்சிடென்ட் மக்களே. இந்த பஸ் இருக்குல்ல, முன்னாடி இருக்க பஸ்ஸு, அது அவன் வந்து ஒரு பைக்குக்காரன் வந்து தட்டி விட்டுட்டான். கீழே விழுந்துட்டாங்க. ஆனால் ஒன்றும் ஆகலை, ஆனால் பைக்கு டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த பஸ்ஸு தான் தட்டி விட்டான். போலீஸ்காரங்களாம் வந்துட்டாங்க கரெக்டாக. இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். இத்தனைக்கும் அவங்க ஓரமாக தான் போயிட்டுருக்காங்க. ஓரமாக போனோடனே தட்டி விட்டு போயிட்டாங்களே. அடுத்து ஒரு ஆக்சிடென்ட்டுங்க. யாரோ ஒரு பையன் விழுந்துட்டானா அங்கே. சுயநலமாக தான் இருக்கான். அடுத்து ஒரு ஆக்சிடென்ட்டுங்க. யாரோ ஒரு பையன் பஸ்ல இருந்து விழுந்தானா, எப்படி விழுந்தானான்னு தெரியல. நடு ரோட்ல இருக்கான் திடீர்னு பார்த்தா. ஐயோ, என்னடா இது, இந்த உலகம் இவ்வளோ ரிஸ்க் ஆயிடுச்சு வாழ்க்கை. டக்குன்னு 4-5 பேர் ஓடி போய் நடுவில் எல்லா வண்டியும் நிப்பாட்டி அவனை தூக்கிட்டு போய் ஓரம் கட்டிட்டாங்க. இல்லைன்னா நேரம் வந்து இடிச்சிருப்பாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3:20 ஆகுது. இப்போ தான் வந்து நம்ம தாம்பரம் என்ட்ரு ஆகிறோம். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பு. என்றைக்குமே மறக்க முடியாது. ஒருத்தரும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிட்டோம். இப்போது அடுத்தடுத்து ட்ரிப்ஸ் பிளான் பண்ணலான்னு வேறு பேசிட்டு இருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஜேர்னியை பண்ணியிருக்கோம். நாங்கள் காலையில் 10:30 மணிக்கு வண்டி எடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3:20, 3:30க்கு தான் வீட்டுக்கே போக முடியும்னு நினைக்கிறேன். அதனால் நல்லா எஃபர்ட்டை போட்டு பண்ணியிருக்கோம். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே பிரதர், சரியோ பார்ப்போம். நம்ம பிளான் போடுங்க ஏதாவது நம்ம அடுத்தது. ஓகே ரைட். ஓகே, ரோஷன் பிரதர் வந்து கிளம்பிட்டாரு. இங்கேருந்து நம்ம வீடு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். என்னோடய வண்டி பார்த்தீங்கன்னா 50 வருஷம் ஓல்டு வண்டி எல்லாம் இந்த மாதிரி ஹில்ஸுக்கு, இந்த மாதிரி லாங் ட்ரிப்புக்கெலாம் எடுத்துகிட்டு போக முடியும். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஆனால் இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா அங்கே வந்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஓல்டு வண்டிங்க தான். இந்த டீசல் புல்லட் எல்லாமே வந்து ஓல்டு வண்டிங்க தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.